சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி பெரியதாழை ஆண்டறிக்கை 2024-2025. அனைவருக்கும் எம் இனிய மாலை வணக்கம். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி ஒன்றுதான். மாணவனை, நாட்டை, வீட்டை உயர்த்தக்கூடியது கல்வியே. இந்த உண்மைகளை உணர்ந்ததால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அது கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. ஏன் கல்வி வேண்டும்? 1. வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ள. 2. சட்டத்தை மதிக்க, சமூக பிரச்சனைகளை தீர்க்க. 3. சக மனிதர்களை நேசித்து சமூக அக்கறை உருவாக்க. 4. ஒரு தேடல் என அவனுக்குள் அறிவு பசியை உருவாக்க. 5. புதியதாய் தென்படுகிற எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கல்வி அவசியம். இந்த 5 கூறுகளையும் சுருக்கித்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுமைகளை உருவாக்குவதே கல்வி என்று கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட கல்வியை, சமூக மாற்றத்தை உருவாக்கும் கல்வியை, மாணவரின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் கல்வியை அளிப்பதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவது நம் பள்ளி என்றால் அது மிகையல்ல. அலைகடல் தாளாட்ட, தென்றல் சீராட்ட, திக்கெல்லாம் பறைசாற்ற நம் தாளையம்பதியில் எழுந்து நிற்கும் எம் ஆலயத்தின் காணிக்கை அன்னையின் மலர்பாதம் வணங்கி பெரியதாழை சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கையினை உங்கள் முன் அன்புடன் சமர்ப்பிக்கிறேன். பள்ளியின் முன்னேற்றமும் சாதனைகளும். மிகுந்த மரியாதைக்குரிய எம் பள்ளி தாளாளர் அருட்திரு சுசீலன் அடிகளார் கல்வி பணி மட்டுமன்றி மாணவ மாணவியர் பல கலைகளிலும் திறன்களிலும் மேம்பட சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வில் 84 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி 93% தேர்ச்சியை பெற்றனர். மாணவி ஸ்பெனா 470 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி எபின்சா 469 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவி ரஷிமா 465 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 16 மாணவர்கள் 400க்கு மேல் மதிப்பெண்களும் 10 மாணவர்கள் 450க்கு மேல் மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 11ஆம் வகுப்பு அரசு தேர்வில் 86 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி 97% தேர்ச்சியை பெற்றனர். மாணவி ஐஸ்வர்யா 488 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி வர்ஷா 478 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவி ஷமோரின் ஷியானி 461 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும், 7 மாணவர்கள் 450க்கு மேல் மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய பாடத்தில் முழு தேர்ச்சி பெற்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களிடமிருந்து பாராட்டு சான்றிதழை எம் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றனர் என்பது எம் பள்ளிக்கு பெருமை. 2023-2024 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பிற்கான ஊரக திறனாய்வு தேர்வில் 18 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அதில் எப்சிபா, ஜாய்சி, வர்ஷா, அன்டோ சலோனி, ஜெர்மிலின், சகாய ஜெனிஷா, மெல்பா ஆகிய 7 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்று அரசிடமிருந்து கல்வி உதவித்தொகை வருடத்திற்கு ரூபாய் 1000 பெற்று வருகிறார்கள். இந்த உதவித்தொகையை 4 வருடங்கள் பெறுவார்கள். 8ஆம் வகுப்பிற்கான தேசிய திறனாய்வு தேர்வில் 37 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அதில் ஜெசிபா, ஜோஷிகா, டியோக்சென் ஆகிய 3 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்று மாதம் ரூபாய் 1000 வீதம் 4 வருடத்திற்கு 48,000 கல்வி உதவித்தொகை பெறுவார்கள். அரசு நடத்திய கலை திருவிழா போட்டிகளில் நமது பள்ளி மாணவர்கள் வட்டார அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓவியம் வரைதல் 8ஆம் வகுப்பு மாணவி பெர்சிபா, பாட்டு போட்டி 8ஆம் வகுப்பு மாணவி மரி ஜோலின், நாட்டுப்புற பாடல் 8ஆம் வகுப்பு மாணவி மரி ஜோலின், தனி நடிப்பு 7ஆம் வகுப்பு மாணவி கபின்ஷா, மண்பானை ஓவியம் 9ஆம் வகுப்பு மாணவி அப்ரீன், நாடகம் 9ஆம் வகுப்பு மாணவிகள் நியூமினா, சாண்ட்ரின், சுபிஷா, ஐவி, ஏஞ்சல், ஸ்னோலின், நிலாஷா, எட்வினா, இசைக்கருவி வாசித்தல் 10ஆம் வகுப்பு மாணவன் ரூபன்.
குலசேகரப்பட்டினம் வள்ளியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நடத்திய போட்டியில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பலர் முதல் பரிசினை பெற்றனர். அம்மாணவர்களின் விபரம்: நடனம் முதல் பரிசு 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் ரியோலின், ஆல்பினா, ரிஷோ, செனாஃப்ரின், பெர்ஷிபா. ஓவியப் போட்டி 2ஆம் பரிசு 7ஆம் வகுப்பு மாணவி பெர்ஷிபா. 3ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி வெரோனிகா. காய்கறி செதுக்குதல் 3ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி ஷகீமா. நினைவாற்றல் போட்டி முதல் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி ஸ்னோப்ரின். 2ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி மரி டொலின். மாறுவேட போட்டி முதல் பரிசு 7ஆம் வகுப்பு கபின்ஷா. மைம் போட்டி 2ஆம் பரிசு 9 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் ஹர்ஷா, நிரஞ்சனா, சுஜி, பிரைஸ்லின், நெவினா, ஷைலஜா, சிந்தியா, அனுஷியா. கழிவுகளிலிருந்து கலை 2ஆம் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி திவ்யா. விவாத மேடை முதல் பரிசு 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் ஜாய்சி, செல்வமலர், சஞ்சனா, பிரைஸ்லின். வினாடி வினா 3ஆம் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவிகள் விஷாலி, மீகா. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தூத்துக்குடியில் அரசால் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சி திருவிழாவுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலுள்ள மாணவ மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றார்கள். அம்மாணவர்களின் விபரம்: பேச்சு போட்டி முதல் பரிசு 10ஆம் வகுப்பு மாணவி ஜாய்சி. ஓவிய போட்டி முதல் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி பெர்ஷிபா. ஒப்புவித்தல் போட்டி திருக்குறள் முதல் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி வின்ஷா. 2ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவி ரின்ஷா. கவிதை போட்டி 2ஆம் பரிசு 6ஆம் வகுப்பு மாணவி ஜெர்பின். முதல் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி ஹெபனி. புத்தக பெயர், எழுத்தாளர் பெயர் நினைவு கூர்தல் போட்டி முதல் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவி ஸ்னோப்ரின். முதல் பரிசு 9ஆம் வகுப்பு மாணவி ஐவி. முதல் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி அஞ்சனா. வினாடி வினா 2ஆம் பரிசு 9ஆம் வகுப்பு மாணவி ஜெசிபா. 2ஆம் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி விஷாலி. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கொம்மடிக்கோட்டை கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போட்டிகளில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றார்கள். அம்மாணவர்களின் விபரம்: சொற்பொழிவு முதல் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவி ஸ்பெனா. கட்டுரை போட்டி 2ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவி எபின்ஷா. நடன போட்டி 2ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவிகள் டியோக்சி, ரெஷிபா, நிதிஷா, மான்சி, ரோஸ்னி, பிரைசி. ஓவிய போட்டி 3ஆம் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி மீரியம். காய்கறி செதுக்குதல் 2ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவிகள் நெவிஷா, ரஷிமா. கழிவுகளிலிருந்து கலை முதல் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவிகள் திவ்யா, பிரைஸ்லின். ஃபேஷன் ஷோ 3ஆம் பரிசு 12ஆம் வகுப்பு மாணவி வின்ஷா. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் நடைபெற்ற போட்டிகளில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேச்சு போட்டி மற்றும் மைம் போட்டியில் வெற்றி பெற்றார்கள். அம்மாணவிகளின் விவரம்: பேச்சு போட்டி கபின்ஷா. மைம் போட்டி ஜோலின், டொலின், ஸ்னோப்ரின், ஷிபானி, எஸ் ஆண்ட்ரியா, என் ஆண்ட்ரியா, மேக்னா, பெர்ஷிபா. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் 24/1/2025 அன்று வட்டார அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் பேச்சு போட்டிக்கு தேர்வாகி உள்ள மாணவி கபின்ஷா அவர்களை பாராட்டுகிறோம். அரசு சார்ந்த கலை போட்டிகள், பயிற்சிகள், அரசு தேர்வுகள், சிறப்பு தேர்வுகள் போன்றவற்றில் மாணவர்கள் பெற்ற சான்றிதழ்களின் அடிப்படையில் பி ஐஸ்வர்யா, எஸ் ஷமோரின் ஷியானி என்ற 2 மாணவிகள் காமராஜர் விருதுக்கான பாராட்டு சான்றிதழ் மற்றும் 10,000 ரூபாய் பரிசு தொகையை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். பள்ளியில் செயல்படும் பல்வேறு குழுக்கள் மற்றும் மன்றங்கள்: 1. நிதி நிர்வாக ஒருங்கிணைப்பு. 2. பெற்றோர் ஆசிரியர் உறவு மற்றும் மாணவர் உளவியல் குழு. 3. அரசு சார்ந்த அமைப்புகள். 4. பல்வேறு பயிற்சி குழு. 5. அறிவியல் செயல் திட்டம். 6. விளையாட்டுக்குழு. 7. வழிபாட்டுக்குழு மற்றும் மறைக்கல்வி குழு. 8. நூலக வாசிப்பு குழு. 9. சேமிப்பு குழு. 10. சுற்றுலா குழு. 11. கலைகள் மற்றும் கண்காட்சி குழு. 12. திருப்பலி வருகை மற்றும் மாணவர் வருகை கவனித்தல். இவர்களோடு எம் அலுவலக பணியாளர்களும் இணைந்து பணிபுரிந்து வருகின்றனர். மறைக்கல்வி மற்றும் நல்லொழுக்கம். எம் பள்ளியில் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி பாட வகுப்புகள் நாள்தோறும் காலை 8:45 மணி முதல் 9:10 மணி வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் முதல் வாரம் மறைக்கல்வி விழா கொண்டாடப்பட்டது. அக்டோபர் மாதம் மாலை வேளையில் தினமும் மாணவ மாணவியர் ஜெபமாலை ஜெபிக்கவும்
ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மறைக்கல்வி, நன்னறி தேர்வு மற்றும் விவிலியம் சார்ந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. வாரந்தோறும் குழந்தை தெரசம்மாள் சபை கூட்டம், நற்கருணை வீரர் சபை கூட்டம் நடைபெறுகிறது. விவிலிய வார விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் வாரத்திற்கு ஒரு முறை விவிலிய நாளாக சிறப்பித்தார்கள். உடற்கல்வி மற்றும் கலைத்திறன், விளையாட்டு மனதிற்கும் உடலிற்கும் ஒரு சேர பயிற்சி. விளையாட்டு கொடுக்க எடுக்கும் தன்னாலான முயற்சி, கண் காணாது மறைந்து போகும் மனத்தினது அயற்சி. சத்தியமாய் இதில் இல்லை துளியும் உயர்வு நவிழ்ச்சி. அம்மானை, ஊசல், களங்காடல், சங்ககால விளையாட்டு, பம்பரம், கோலிக்குண்டு, கிட்டிப்புல், நடுவன்கால விளையாட்டு, கபடி, கால்பந்து, கைப்பந்து, தற்கால விளையாட்டு. இத்தகைய தற்கால விளையாட்டில் எம் பள்ளி அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றி வருகிறது. இதில் தாளாளர் தந்தை, தலைமையாசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களும் அதிக அக்கறையும் ஆர்வமும் காட்டி வருகிறார்கள். வட்டார அளவில் படுக்கப்பத்தில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் விபரம். 14 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டு போட்டியில் மாணவிகள் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார்கள். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டு போட்டியில் மாணவிகள் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார்கள். 19 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார்கள். 14 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற கொக்கோ விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். 14 வயதிற்குட்பட்டோருக்கான தனிநபர் வளையப்பந்து விளையாட்டு போட்டியில் மாணவன் டியோக்சன் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான தனிநபர் வளையப்பந்து விளையாட்டு போட்டியில் மாணவன் ஜேன் ஜோஸ்வா முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 19 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் மாணவி விஷாலி முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 14 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற தடகள போட்டியில் 80 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் மாணவி ஆல்பினா முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 14 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் மாணவி யோபிஷா முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 14 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற வட்டு எறிதல் போட்டியில் மாணவி யோபிஷா 3ஆம் இடம் பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் மாணவி ரெகானா 3ஆம் இடம் பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற தடியூன்றி தாண்டுதல் போட்டியில் மாணவி அமல ஆண்டனி அரிஷா 2ஆம் இடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் மாணவி ஜெனோஷியா 3ஆம் இடம் பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற 110 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் மாணவி விஸ்பா முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற உயரம் தாண்டும் போட்டியில் மாணவி விஸ்பா 2ஆம் இடம் பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றார். வட்டார அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மாவட்ட அளவில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மாவட்ட அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்டோரான பிரிவில் மாணவிகள் 3ஆம் இடம் பெற்றார்கள். 19 வயதிற்குட்பட்டோருக்கு நடைபெற்ற கடற்கரை கைப்பந்து போட்டியில் மாணவர்கள் 3ஆம் இடம் பெற்றார்கள். இக்னேஷியஸ் புத்தேரா வழிகாட்டி மையம் வீரபாண்டியப்பட்டணம் நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இப்போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை நமது பள்ளி மாணவன் என் ஆக்ஷன் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அம்மாணவனுக்கு பாராட்டுக்கள். சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வி கல்லூரியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான திருச்செந்தூர் மற்றும் சாத்தான்குளம் வட்டாரம் இணைந்து நடத்திய கைப்பந்து போட்டியில் 13 பள்ளிகள் பங்கு பெற்றது. அதில் நமது பள்ளி முதலிடம் பெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பிற நிகழ்வுகள்: இளம் மாணவர்
அறிவியல் அறிஞர் திட்டம் சார்பாக வ.உ. சிதம்பரம் கல்லூரி தூத்துக்குடியில் 29/4/2024 முதல் 13/5/2024 வரை 15 நாட்கள் நடைபெற்ற முகாமில் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் நன்மதிப்புகள் பெற்ற ஷரோன், ரோகன், அக்ஷய், ரசீன் ஆகிய மாணவர்கள் கலந்து கொண்டு அறிவியல் புத்தாக்க பயிற்சி பெற்றார்கள். 22/2/2024 அன்று சாரணர் பயிற்சி முகாமிற்கு 30 மாணவர்கள் கன்னியாகுமரியில் தங்கியிருந்து 3 நாட்கள் பயிற்சி பெற்றனர். 4/3/2024 அன்று சாரணியர் பயிற்சி வழிகாட்டி முகாமில் 55 மாணவியர் 3 நாட்கள் கல்லாமொழியில் தங்கியிருந்து பயிற்சி பெற்றனர். வ.உ.சி. கல்லூரி மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் சுய தொழில் மற்றும் திறன் வளர்ப்பு மையத்தில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கல்வியாண்டில் கல்வி சுற்றுலாவாக 12ஆம் வகுப்பு மாணவிகள் ஆசிரியர்களோடு சேர்ந்து முதல் விமான பயணமாக சென்னை சட்டமன்றம், மெரினா கடற்கரை, குயின்ஸ்லாந்து, லோயலா கல்லூரி மற்றும் ரயில் பயணம் கண்டு மகிழ்ந்தார்கள். இதனை ஏற்பாடு செய்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும், மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், தோப்புவிளை திரு சிவசீலன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கல்வி சுற்றுலாவாக 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் கன்னியாகுமரிக்கும், 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் தூத்துக்குடி துறைமுகத்திற்கும், 6-7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் மணப்பாடு கலங்கரை விளக்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். பார்த்து கற்றல் சிறப்பு என்பதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நமது ஊரைச் சேர்ந்த திரு ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் தூத்துக்குடி துறைமுகம் கப்பலின் உள்ளே அனைத்தையும் சுற்றி பார்த்து மகிழ்ந்தார்கள். திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. மாணவ மாணவியரின் அறிவை விசாலப்படுத்தும் வகையில் நமது பள்ளியில் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது. இவ்விழாவில் மறைமாவட்ட சிறுவர் பாராளுமன்ற செயலர் அருட்திரு சிபாகர், அருட்திரு சகேஷ் மற்றும் பாரதி புத்தகாலயம் நிர்வாக இயக்குனர் தோழர் நாகராஜன், சமூக ஆர்வலர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை அரசு தெரிவிக்கும் திரைப்படம் போடப்பட்டு விமர்சனம் எழுதி வாங்கப்படுகிறது. மதியம் மாணவர்கள் நூலக புத்தகங்கள் வாசித்த பின் கதை எழுதும் போட்டி நடத்தப்பட்டு சிறப்பாக எழுதிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் பெற்றோராசிரியர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு வகுப்பிற்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தலைவிகள் பல விதங்களில் நல்ல ஒத்துழைப்பு நல்கி பள்ளி காரியங்களில் பல வகைகளிலும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். மாதந்தோறும் நடக்கின்ற இக்கூட்டத்திற்கு எழுத்தாளர் சப்திகா, அருட்தந்தை வில்சன், அருட்தந்தை கிங்ஸ்லின், அருட்தந்தை மெரின், அருட்தந்தை உபாட்டஸ், அருட்தந்தை ராஜன் மற்றும் திருமதி உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பெற்றோர்களுக்கு கருத்துக்கள் வழங்கினார்கள். அனைவருக்கும் நன்றிகள். தூத்துக்குடி மறைமாவட்ட நற்செய்தி நடுவத்தின் இயக்குனர் தந்தை லுசன், நம் மண்ணின் மைந்தர் அவர்கள் ஏற்பாட்டில் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மறைக்கல்வி கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. தந்தை அவர்களுக்கு நன்றி. திருமதி சப்திகா அவர்களால் ஆசிரியர் திறன் மேம்படுத்தல் பயிற்சியானது இரு பள்ளி ஆசிரியர்களுக்கும் நடைபெற்றது. மறைக்கல்வி கருத்தரங்கானது அருட்தந்தை லுசன், திரு சுதன் அவர்களால் நடத்தப்பட்டது. கூத்தன்குடி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை ஜான்சன் அவர்களால் ஆளுமை கருத்தரங்கம் இரு பள்ளி ஆசிரியர்களுக்கும் நடைபெற்றது. அருட்தந்தை ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசு நடத்தும் மாதவிடாய் சுகாதார மேலாண்மை விழிப்புணர்வு திருமதி தங்கமலர் அவர்களால் நடைபெற்றது. ஒரு பருவத்திற்கு ஒருமுறை முதலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் அறிவியல் கண்காட்சி எம் பள்ளியில் நடத்தப்பட்டது. இதில் சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுக்க பிற பள்ளிகளில் இருந்து அறிவியல் ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசும் அளிக்கப்பட்டது. மது மற்றும் போதைப் பொருட்களால் இன்றைய இளைய சமுதாயம் நிலைதடுமாறி வழிமாறி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்தும் கடமை பெற்றோருக்கும் குறிப்பாக பள்ளிக்கும் இருக்கிறது. எனவே அருட்திரு ஜெயந்தன் அவர்களின் ஆலோசனை பெயரில் எம் பள்ளியில் மதுவிலக்கு சபை மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு கருத்தரங்கு கடந்த டிசம்பர் மாதம் நடத்தப்பட்டது. அருட்தந்தை ஜெயந்தன் அவர்களுக்கு நன்றி. அரசின் நலத்திட்ட உதவிகள் 6ஆம் வகுப்பு பயிலும் 27 மாணவிகளுக்கு பெண்கள்
உயர்கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் பெற்று அம்மாணவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 71 மிதிவண்டிகள் பெற்று வழங்கப்பட்டது. மேலும் விலையில்லா புத்தகம், குறிப்பேடுகள், சீருடைகள், புத்தகப்பை, அட்லஸ், கணித உபகரண பெட்டி, காலணிகள் மற்றும் காலுறைகள், 12 பேருக்கு பேருந்து பயண அட்டை பெற்று வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு ஒரு முறை அரசு திட்டத்தின்படி கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. 22/8/2024 அன்று குழந்தைகள் பாதுகாப்பு முகாமானது குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலர் திருமதி பிளாரன்ஸ் தலைமையில் அனைத்து மாணவ மாணவியருக்கும் நடைபெற்றது. கொண்டாடப்பட்ட விழாக்கள்: 12/6/2024 அன்று மேல்நிலை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ரெஜினி அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார்கள். மேல்நிலை பள்ளி கட்டிட திறப்பு விழா நினைவாக புதிய கட்டிடத்தின் முன்னே தேசிய பசுமைப்படை சார்பாக 12 மரக்கன்றுகள் நடப்பட்டது. 15/5/2025 அன்று விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடியில் உள்ள நமது ஊரைச் சேர்ந்த உயர் திரு ரமேஷ், உயர் திரு கிஷோர், உயர் திரு ரோஷன் ஆகிய மூவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாணவர்கள் திரு ஆண்லின், திரு கிளாமர் ஆகிய இருவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு அருட்சகோதரர் ஸ்னோவின் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பித்தார்கள். டிசம்பர் 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. திரு மேக்சன் மற்றும் துணை பங்குத்தந்தை அவர்கள் சிறப்பித்தார்கள். நன்றிகள். எம் பள்ளி பலவித சிறப்புகளுடனும் வெற்றிகளுடனும் நடைபெற அருள் புரிந்து வரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எம் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு வினோதன் தான் படித்த பள்ளியின் மீது உள்ள அக்கறை காரணமாக பள்ளியின் புதிய கலை அரங்கத்திற்கு பெஞ்ச் டெஸ்க் வாங்கி தந்துள்ளார்கள். அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே எம் பள்ளியில் படித்திருந்தாலும் எம் பள்ளியின் மீது, பள்ளி அமைந்த ஊரின் மீதும் இவ்வளவு பற்றும் பாசமும் ஒருவர் வைத்திருக்க முடியுமா என்று கேட்டால் நாங்கள் ஆம் என்று அடித்து சொல்வோம். அந்த ஒருவர் தான் இவ்விழாவில் முன்னிலை வகிக்கக்கூடிய தோப்புவிளையைச் சேர்ந்த திரு ஜெய்சிங் அவர்கள். இன்று முக்கிய அலுவல் காரணமாக அவர் வராவிட்டாலும் பள்ளியின் கட்டட நிதியை பற்றி சொன்னவுடன் மனமுவந்து பெருந்தொகையை அளித்தும் புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து ஆசிரியர்களுக்கு இனிப்பும் அனைத்து வகுப்புகளுக்கு நாள்காட்டியும் வழங்கிய அன்னாருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த எம் பள்ளியின் முன்னாள் மாணவி சாத்தான்குளம் அரசு கலைக்கல்லூரியில் கணிதத்துறை தலைவராக பணியாற்றும் திருமதி சில்வியா அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். இம் என்றால் பள்ளி, ஆம் என்றால் வகுப்பு என்று எம் பள்ளியை அவ்வப்போது ஆய்வு செய்து ஆலோசனைகளை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கியும் பள்ளிக்கு தாமதமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவர்களை திருத்தி தனது காலத்திலே பள்ளியை பல வழிகளில் உயர்த்திய தாளாளர் தந்தை அருட்தந்தை சுசீலன் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். தாளாளரின் தோழனாக எம் பள்ளிக்கு வருகை தரும் துணை பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றம் சார்ந்த பயிற்சிகளை படக்காட்சிகள் மூலமாக வழங்கி வருகிறார். அன்னாருக்கு நன்றிகள். மலர்ந்த முகத்துடனும் துருதுருவென்ற இயக்கத்துடனும் பவனி வருகின்ற அருட்சகோதரர் ஸ்னோபின் அவர்கள் எம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு கணினி பயிற்சி அளித்து வருகிறார். அன்னாருக்கும் எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். பெரியதாள என்ற ஊர் பலதரப்பட்ட நிகழ்வுகளிலும் அமைப்பு ரீதியிலும் எவ்வித சிரமம் இல்லாமல் ஊர் அமைதியாக இயங்கி வருகிறது என்றால் ஊர்நல கமிட்டி என்ற மாபெரும் அச்சாணி இருப்பதால் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஊர் மட்டுமல்ல, பள்ளியின் அனைத்து காரியங்களிலும் மனமுவந்து உதவி செய்யும் 3 தெரு கமிட்டி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் நன்றிகள். நம் ஊரின் பெரிய வரப்பிரசாதம் நிதி குழுவினர் என்றால் மிகையாகாது. ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பினை எடுத்துக்கொண்டு அதனை தன் அளவிற்கு எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதனை செய்து வருவதால் தான் பிற ஊரினை சேர்ந்தவர்கள் அதிசயத்து நம் கட்டிடங்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு புத்தாடை எடுக்க
10,000 ரூபாயும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பரிசு தொகையாக 15,000 வாரி வழங்கிய மண்ணின் மைந்தர் திரு பிரின்ஸ்டன் அவர்களின் மகன் திரு பிரகாஷ் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி. பள்ளிக்கு வராத குழந்தைகளை வீடு தேடி சென்று பள்ளிக்கு அழைத்து வரும் உன்னத சேவையை மட்டுமல்ல, பள்ளியின் காரியங்கள் அனைத்திலும் எங்களோடு இணைந்து செயலாற்றும் பெற்றோராசிரியர் கழக தலைவிகள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். பள்ளி விளையாட்டு விழாவின் போது மாணவர்கள் விளையாட கைப்பந்துகள் மற்றும் கால்பந்துகளை அன்பளிப்பாக வழங்கிய எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் தூத்துக்குடி திரு ரமேஷ் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். எம் பள்ளிக்கு நாப்கின் எரியூட்டு இயந்திரம் வழங்கிய தூத்துக்குடி TMSS அமைப்பிற்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். வருடந்தோறும் எம் பள்ளி ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டுகளை வழங்கி வரும் திரு அமரதாஸ் குடும்பத்தாருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். எம் பள்ளிக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்து வருகிற எம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திரு தனசிங் அவர்களுக்கு எம் நன்றிகள். பெற்றோராசிரியர் கழக கூட்டத்தின் போது மாணவர்களை எப்படி வளர்ப்பது, நல்வழிப்படுத்துவது என்ற ஆலோசனைகளை வழங்கிய மணப்பாடு பங்குத்தந்தை அருட்திரு வில்சன், உவரி பங்குத்தந்தை அருட்திரு ராஜன், உவரி துணை பங்குத்தந்தை அருட்திரு கிங்ஸ்லின், தூத்துக்குடி சிறுமலர் குறுமடத்தின் அதிபர் அருட்திரு உபாட்டஸ் ஆகியோருக்கு நன்றி. வேலை வாய்ப்பு பயிற்சிகளை 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தி கடலோர சமூகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல உதவியாய் இருக்கக்கூடிய கல்லாமொழி TMSS இயக்குனர் அருட்தந்தை சகேஷ் மற்றும் திரு புஷ்பராயன் அவர்களுக்கும் என் நன்றிகள். 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை தூத்துக்குடிக்கு சுற்றுலா அழைத்து சென்றபோது பனிமய மாதா பங்கு அலுவலகத்தில் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கி மகிழ்ந்தவரும், மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட மாணவியர் தூத்துக்குடி சென்றபோது தங்க இடம் கொடுத்து உணவளித்த எம் முன்னாள் உதவி பங்குத்தந்தை அருட்திரு பாலன் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகள். முன்னாள் மாணவர் திரு நவரத்னம் அவர்களின் பரிந்துரையின் பேரில் விளையாட்டு நிதிக்காக ரூபாய் 10,000 வழங்கிய சென்னையை சார்ந்த திரு ஸ்டீபன் அவர்களுக்கு எம் நன்றிகள். நம் ஊரை சார்ந்த திரு வசீகரன் முராய்ஸ் அவர்களின் புதல்வன் திரு ஸ்டீவ் முராய்ஸ் அவர்கள் ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி கட்டணமாக 10,000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். மேலும் பள்ளியில் புதிய நாட்காலிகள் வாங்க 5,000 ரூபாய் தந்துள்ளார்கள். அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். நமது ஊரை சார்ந்த சென்னை வாழ் திரு ராஜன் அவர்கள் நாட்காலிகள் வாங்க 5,000 ரூபாய் தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எம் நன்றிகள். தகப்பன் இல்லாத குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பெங்களூருவை சார்ந்த அருட்தந்தை அற்புதராயன் 48,000 வழங்கியுள்ளார். அந்த தொகை 8 குழந்தைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அன்னாருக்கு எம் நன்றிகள். ஏழை மாணவர்களின் சீருடைக்காக 12,000 ரூபாய் தந்த தூத்துக்குடியில் வசிக்கும் எம் ஊரை சார்ந்த திரு விக்னேஷ் அமுதா அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகையாக 5,000 ரூபாய் வழங்கிய மண்ணின் மைந்தர் தூத்துக்குடி திரு லசிங்டன் அவர்களுக்கு எம் நன்றிகள். விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டி-ஷர்ட் வாங்குவதற்கு 8,000 ரூபாய் வழங்கிய வீரபாண்டியன் பட்டணத்தை சேர்ந்த திரு நவீன் லோபோ அவர்களுக்கு எம் நன்றிகள். எம் பள்ளியின் கிறிஸ்துமஸ் விழாவில் தலைமையேற்று பள்ளி கலையரங்கத்தின் ஒலி அமைப்பை செய்திட 35,000 வழங்கிய எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு மேக்சன் அவர்களுக்கு எம் நன்றிகள். எம் பள்ளியில் வைக்கப்பட்ட புதிய மரக்கன்றுகளுக்கு பாதுகாப்பு அளித்திட 12 இரும்பு கூண்டுகள் செய்து தந்த ஒன்றிய கவுன்சிலர் திரு அஜித் அவர்களுக்கு எம் நன்றிகள். எம் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிக்கு நடுவராக பணியாற்றியவரும், துளிர் திறனறி தேர்வை சிறப்பாக நடத்தியவரும், பெற்றோர் ஆசிரியர் கழக 2 கூட்டங்களுக்கு கருத்தாளராகவும் வந்து உதவி செய்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். முதல் முறையாக எம் பள்ளியில் மாணவர்கள் கல்வி சுற்றுலாவாக திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னைக்கு விமானத்திலும், சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு குளிர்சாதன ரயிலிலும் சென்று வந்தார்கள். இதற்குரிய ஏற்பாடுகளை செய்த மலையன்குளம் திரு பன்னீர் அவர்களுக்கும், கல்வி சுற்றுலாவுக்கு சிறப்பான உதவி செய்த தோப்புவிளையை சார்ந்த திரு சிவசீலன் அவர்களுக்கும் எம் நன்றி. சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்க ஏற்பாடு செய்து அதன் பின்னர் தன்னுடைய குயின்ஸ்லாந்து தீம் பார்க்கில் குழந்தைகளை இலவசமாக அனுமதித்து சிறப்புடன் கவனித்து அனுப்பிய எம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். ஒருங்கிணைந்த குழந்தைகள் விழிப்புணர்வு பயிற்சி போஷான் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துகள் பற்றி எடுத்துரைத்த திருமதி வசந்தா மற்றும் செவிலியர்
ஆசிரியர் முருகேஸ்வரி ஆகியோருக்கு நன்றிகள். எம் பள்ளி குழந்தைகள் ஓவிய போட்டிக்கு செல்வதற்கு முன் அதற்குரிய பயிற்சிகளை அளித்த திரு கெமில் அவர்களுக்கு நன்றிகள். ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம் மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பிரியாணி விருந்து அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எம் நன்றிகள். NMMS மற்றும் ட்ரஸ்ட் போன்ற சிறப்பு தேர்வுகளுக்கு மாணவ மாணவிகளை உருவாக்கி வருகின்ற செல்வி பிரனிலா, செல்வி பிரியங்கா ஆசிரியர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். எம் பள்ளியில் காலையிலும் மாலையிலும் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தும் விளையாட்டு விழாவின் போது உறுதுணையாக இருந்து உதவி செய்த எம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் திருமதி டிசோனா, திரு ரோன்சன் அவர்களுக்கு நன்றிகள். எம் பள்ளிக்கு முதலில் வந்து இறுதியாக செல்லக்கூடிய பள்ளி அலுவலர்கள் திரு அண்டோ, திருமதி சுந்தரி, திருமதி ரூபிகா, செல்வி அபிஷா ஆகியோருக்கு எம் நன்றிகள். எம் பள்ளியின் வளாகத்தையும் வகுப்பறைகளையும் சுத்தமாக வைத்திருக்க உதவி செய்யும் திருமதி ரஜினி, திருமதி பத்மா, திருமதி சுந்தரி, செல்வி சாந்தி ஆகியோருக்கு எம் நன்றிகளை கூறி மன நிறைவுடன் ஆண்டறிக்கையினை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.